நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ இங்க இருந்து போனாலும் அவங்க வரமாட்டாங்கன்னு ருத்ராக்கா சொல்லிட்டாங்க. ருத்ரா வேற என்ன சொன்னாங்க? டேய் வருண், சொல்லுடா, வேற என்னடா சொன்னா? அக்கா நாளைக்கு வர்றாங்க. என்னது, ருத்ரா இங்க வராளா? என்னடா சொல்றீங்க? அதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ மிரண்டு போய் நிக்கிறீங்களா? நீ சொல்றது உண்மையா? ருத்ரா இங்க வராங்களா? ஆமா நீ. போச்சு, உன் கதையும் ஆனந்தி கதையும் முடிஞ்சு போச்சு. தாட்சாயினி, ஏற்கனவே நாங்க பயந்து போயிருக்கோம். அதுல நீ வேற வந்து பயம் காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பின்ன நீங்க பண்ண அநியாயத்துக்கு உங்களை சும்மா விடுவாங்களா? அத்தைக்கு பிடிக்காத ஒத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மாமா கை நீட்டி அத்தைய அடிச்சிருக்காங்க. அத்தை நாட்டை விட்டு ஒரு அகதி மாதிரி ஓடி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் ருத்ரா சும்மா இருப்பாங்களா? அத்தைய கை நீட்டி அடிச்சது மாதிரி அவங்க முன்னாடி யாராவது கை ஓங்கிட முடியுமா? தலை நிமிர்ந்து நிக்கிறதே கஷ்டம். என்ன இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இனிமேதானே இருக்கு வான வேடிக்கை. ருத்ர தாண்டவம் எப்படி இருக்குன்னு நீ பாத்திருக்கியா? அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ருத்ர தாண்டவம் தான். மதம் கொண்ட யானைய நேர்ல பாத்திருக்கியா? நாளைக்கு அவ இங்க வந்து நிக்கிறப்ப நீ பாப்ப. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. எங்க அத்தை 8 அடி பாஞ்சா ருத்ரா 800 அடி பாய்வாங்க. தாட்சாயினி, இப்ப ஏன் இவ்வளவு பயம் காட்டுற? அப்ப ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு, அவளும் கோவப்பட்டு போயிட்டா. இன்னும் அப்படியே இருக்க போறா? ஒருத்தருக்கு உருவம் மாறலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் பிறந்த குணம் மட்டும் மாறவே மாறாது. ஆமாப்பா, எனக்கும் அந்த பயம்தான். எனக்கு அவ தங்கச்சியாவே இருந்தாலும் நானே அவ முன்னாடி நிக்கும்போது எனக்கு பயமா தான் இருக்கும். அதுவும் சாதாரணமா வந்தா பரவாயில்ல. அம்மா இங்க இருந்து கோச்சுக்கிட்டு போய் அந்த கோவத்துல வர்றாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. என்ன பேச்சு பேசுனீங்க? உங்களுக்கெல்லாம் இனிமேதான் இருக்கு. நீங்க யாரும் ருத்ரா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தாட்சாயினி, ஏற்கனவே நாங்க எல்லாரும் அப்செட்டா இருக்கோம். நீ வேற இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் வாயை மூடு. நீங்க வாய மூட சொல்லலாம், ஆனா ருத்ரா வாய மூட சொல்ல உங்க யாராலையும் முடியாது. என்னடா இது? மனோஜ், காலையில இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தோணுதுடா. பாருடா. பூஜா, என்னம்மா? ஆனந்தி அம்மா எங்கப்பா? நான் உங்களை பார்க்கணும். எனக்கு ஆனந்தி அம்மா வேணும். இப்ப என்ன மனோஜ் நம்ம செய்ய போறோம்? அம்மா, அந்த மெடிசன் பாக்ஸ் எடுங்க. அவளுக்கு ஒரு சிரப் கொடுக்குறேன், சரியாயிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். பூஜாமா, எழுந்து உட்காருங்க, இந்த சிரப் குடிங்க, எல்லாம் சரி. எனக்கு வேண்டாம், எனக்கு ஆனந்தி அம்மா தான் வேணும். இப்படிதான் பிடிவாதம் பண்றா. ஜூஸும் சாப்பிடல, வெறும் வயித்தோட இருக்கா. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா
நீ வேற ஆனந்தி பார்க்க வந்த ஆனந்திய ஆனந்தி பயங்கரமா நீ திட்டி துரத்தி விட்டுட்ட. இப்ப என்னடா பண்றது? புலம்பிட்டே இருக்கா. அதை விடுங்கம்மா, இவளை பாப்போம். டேய், சும்மா வச்சு வச்சு என்னத்தடா பார்க்க சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நமக்குன்னு இருக்கிறது பூஜை மட்டும் தான்டா. அது நார்மல் ஃபீவர் தான். ஆனந்தியை பிரிஞ்சதுனால அந்த ஏக்கத்துல வந்துருச்சு. அவளுக்கு மெடிசன் சாப்பிட்டா சரியாயிடுமா? மனோஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம்டா. அதுக்கு அவசியம் இல்லம்மா, நான் தான் இருக்கேன்ல. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே புரியலையே. நீ வேற சிறப்பு சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொல்ற, அவ வேற சாப்பிடாம பிடிவாதம் பிடிக்கிறா. எப்படிடா சரியாவா? இங்க பாரு, நடக்க கூடாத விஷயம் நடந்து போச்சு. அந்த வருண் சதி பண்ணி ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்கு அவ மேல கோவப்படுறதும் அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதும் எனக்கு என்னமோ சரியா படல. அம்மா வாங்கம்மா. மனோஜ் ஆனந்தி வந்தாதான் பூஜா மருந்தோ இல்ல சாப்பாடோ எதையும் ஒண்ணு சாப்பிடுவாடா. என்னென்னமா பண்ண சொல்றீங்க? ஆனந்தி கூப்பிடலாமா? எப்படிமா? வேற வழி இல்ல. நம்ம கௌரவம் பார்த்தா பூஜாக்கு ஏதாவது ஆயிடும்டா. அம்மா, கோவத்துல ரொம்ப ஹார்ஷா திட்டி அனுப்பிச்சிட்டமா. இப்போ கூப்பிடுறது எனக்கு கரெக்டானு தெரியல. அவங்கள கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியல. ஐயோ, நீங்க பாரு, நம்ம கூப்பிட்டா நிச்சயம் வருவா. இங்க பூஜா எப்படி ஆனந்தி நினைச்சு உருகிட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் ஆனந்தியும் பூஜாவை நினைச்சு உருகிட்டு இருப்பா. ஆனந்தி நீ திட்டத கண்டிப்பா மனசுல வச்சுக்க மாட்டாடா. அதுவும் பூஜா இப்படி இருக்கான்னு தெரிஞ்சா போதும், கண்டிப்பா துடிச்சு போயிடுவாடா அவ. சரிம்மா. பூஜம்மா, இங்க பாருங்க, ஆனந்தி இப்ப இங்க வரணும்னா நீங்க இந்த சிறப்பை குடிக்கணும். இந்தாங்க. எனக்கு வேண்டாம், ஆனந்தி அம்மா தான் வேணும். நீ நல்ல புள்ளல, நீ சாப்பிடணும். அப்புறம்தான் ஆனந்தி கண்டிப்பா வருவாங்க. நிஜமா ஆனந்தி அம்மா வருவாங்க? கண்டிப்பா வருவாங்க. நீ சாப்பிட்டா வந்துருவாங்க. கொடுங்க, நான் குடிக்கிறேன். குட் கேர்ள். படுத்துக்கோங்க. படுத்துக்கோ. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.